2000 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் உழன்ற இந்த தமிழ் சமூகத்தை கடந்த 100 ஆண்டுகளாக ஓரளவு திராவிட இயக்கம் காப்பாற்றி இருக்கிறது. 2023இல் செய்தியாளர்களில் கூட தலித்துகளோ பிற்படுத்தப்பட்ட சாதியினரோ இல்லை என்றால் அங்கு அந்த மக்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கொஞ்சம் நினைவில் கொள்ளணும். கருவறை தீட்டு என்பது உடைக்கப்பட்டது. பெண்கள் என்பவர்கள் அது பார்ப்பன சாதியாக இருந்தாலும் கூட சூத்திரர்கள் தான். பெண்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, பார்ப்பன பெண்களும் சூத்திரர்கள் தான். எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு நம்ம தலை விதி, ஏதோ இதுல பிறந்துட்டோம், நம்ம உழைச்சி தான் ஆகணும், அப்படி சம்பளம் கேட்கக்கூடாது, உழைப்பை கொடுக்க வேண்டும், ஏனென்றால் கடவுள் அதை விதித்திருக்கிறார் என்று நம்ப செய்தார்கள். உன் சாதி இல்லாமல் நீ சாகணும்னு நினைச்சா மதம் மாறினால் சாதி இல்லாமல் சாகலாம். ஆனால் அப்போது கூட ஒரு மதக்காரனாய் தான் சாக முடியுமே ஒழிய மனிதனாய் சாக முடியாது. ஒரு சூத்திரன் பிராமணனை திட்டுனா 10 அங்குல நீளம் உள்ள இரும்ப பழுக்க காய்ச்சி வாயில சொருவணும். ஒரு சூத்திரனுக்கு சொத்து வைத்து கொள்ள உரிமை கிடையாது, அதை பிராமணன் பறித்து கொள்ளலாம். ஒரு பிராமணன் உட்கார்ற ஆசனத்துல உட்கார்ந்தா அவனுடைய பின்பகுதியை அறுக்கலாம். மார்த்தாண்டவர்மன் மன்னனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் சேரியிலிருந்து ஒரு 15 ஒடுக்கப்பட்ட சமூகத்து சிறுவர்களை கொண்டு வந்து உயிரோடு புதைப்பார்கள், மன்னர் நலம் பெறுவதற்காக. கோயில்ல அப்ப இந்த கழுத்தை அறுத்து நரபலி கொடுக்கப்பட்டது மன்னர்கள் மகாராணியாருடைய நலனுக்காக. ஒடுக்கப்பட்ட சாதிகளாக இருக்கக்கூடிய 18 சாதிகள் பெண்கள் இடுப்புக்கு மேல துணி அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சுரண்டினார்கள்மா. இந்தியாவில் அறிவு விளக்கம்னு கொடுத்து மனிதர்களை உரிமையோடு நடமாட விட்டது ஆங்கிலேயர்கள் தான் செஞ்சான். பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மோசடியான சமஸ்கிருத இலக்கியங்களை கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாரு. கல்விங்கிறதே இல்லாத நிலைமையில மெக்காலே கொடுத்த கல்விதான் இவர்களை மனிதர்களாக்கியது. நேருவை உருவாக்கியது, காந்தியை உருவாக்கியது, இந்த தலைவர்களை எல்லாம் அண்ணல் அம்பேத்கரை உருவாக்கியது அந்த கல்விதான். தமிழ்நாட்டில் 2 தகர்க்கணுங்கிறான். ஒண்ணு பெரியார் என்ற பிம்பத்தை தகர்க்கணும், 2வது திராவிட கருத்தியலை தகர்க்கணும். இது 2ஐயும் நீங்க தகர்த்து கொடுத்தீங்கன்னா சனாதனத்தை நாங்கள் நிறுவி விடுவோம். இந்து ராஷ்டிரம் RSS தொடங்கி 100வது வருடத்தில் வந்து விடுங்கிறான். பார்ப்பனர் அல்லாதார் எல்லாரையும், அது மேல் சாதி கீழ் சாதி ஒடுக்கப்பட்ட சாதி எல்லாரையும் குறிக்கக்கூடிய ஒற்றை சொல்லாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பேரு நமக்கு வேணும் என்று 3 நாள் டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க, திராவிடன். அந்த திராவிடன்கிற சொல்லு ஒட்டுமொத்த மக்களையும் பார்ப்பனர்கள் தவிர குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும் சொல்லி சிந்திச்சு அந்த பேரை வச்சாங்க 1917. 4ஆம் ஜாதியாக, 4ஆம் ஜாதினா சூத்திரர், 5ஆம் ஜாதியாக பஞ்சமர், தற்குறிகளாக, கூலிகளாக, ஏழைகளாக, அந்நிய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களாக நாம ஏன் துன்பப்படுறோம்னா, நாம் திராவிடர் என்பதை அறியாததால், உணராததால், அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்காததால்னு அவர் சொல்றார். தந்தை பெரியார் 1 நூற்றாண்டு வரலாறை வடிவமைத்திருக்கிறார். எதிர்காலத்தில் சனாதனம் என்பதை சிதைக்கப் போவதும் பெரியாருடைய கருத்தியல் தான். எது திராவிடம் எது சனாதனம் என்ற கேள்வியை முன்வைத்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளாக கொஞ்சம் இந்த தமிழ் சமூகம் சுதந்திரமான காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக பிறப்பின் அடிப்படையில் சூத்திரர்களாக, பஞ்சமர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு அந்த சூத்திர சாதிக்குள், சூத்திர வருணத்திற்குள் பல்வேறு சாதிகளாக, வகைகளாக பிரிக்கப்பட்டு
உரிமைகள் மறுக்கப்பட்டு 2000 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் உழன்ற இந்த தமிழ் சமூகத்தை கடந்த 100 ஆண்டுகளாக ஓரளவு திராவிட இயக்கம் காப்பாற்றி இருக்கிறது. இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கும் குறையாத அவருடைய உழைப்பின் காரணமாக சனாதனத்தை இங்கே கேள்விக்குள்ளாக்கி அதை சேதப்படுத்தினார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தின் மூலமாக சனாதனத்தின் கைகளை கால்களை கட்டி போட்டார். தந்தை பெரியார் அவர்கள் மனித மூளைக்குள் புகுந்து கருத்தியல் ரீதியாக வேலை செய்து சனாதனத்தை இங்கே அண்டவிடாதவாறு அழித்து விடவில்லை. இருக்கிறது, உயிர் பெற்று எழுந்து வருகிறது. இப்போது ஐயா பெரியார் அவர்கள் மகத்தான சாதனையை புரிந்தார். இந்தியாவிலே இந்த தமிழ்நாடு கேரளாவினுடைய நிலை என்பது வேறு, வட மாநிலங்களின் நிலை என்பது வேறு. வட மாநிலங்களில் இன்றளவும் கூட எல்லா சமூகத்துக்கும் அந்த உரிமைகள் கிடையாது. சமீபத்திலே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே அந்த செய்தியாளர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சாதி அடிப்படையில் கணக்கெடுப்பு தேவையா என்பது குறித்த செய்தியாளர் சந்திப்பு அது. அந்த சந்திப்பிலே செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறார், இங்கே இருக்கிறீர்களே, உங்களில் ஓபிசி எத்தனை பேர் என்று கேட்கிறார். யாருமே கை தூக்கலை. ஓபிசி பேக்வேர்டு கிளாஸ் என்பதே அங்கு இல்லை. சரி, உங்களில் பட்டியல் சாதியினர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் எத்தனை பேர் என்று கேட்கிறார். ஒருவருமே இல்லை. ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களாக வந்திருப்பவர்களில் ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்ட சாதி கிடையாது, ஒருவர் கூட தலித்து கிடையாது என்றால் அத்தனை பேரும் உயர் வகுப்பினை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் சொல்றார், இதனால்தான் சாதி வாரியாக கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறோம் என்று ராகுல் காந்தி அதில் சொல்றார். நாம் இதில் மனதில் பதிய வைக்க வேண்டிய செய்தி என்னென்றால், 2023 செய்தியாளர்களில் கூட தலித்துகளோ பிற்படுத்தப்பட்ட சாதியினரோ இல்லை என்றால் அங்கு அந்த மக்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கொஞ்சம் நினைவில் கொள்ளணும். நம்முடைய நிலை வேறு. எல்லா தளத்திலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் தலித்துகளும் இன்று சர்வசாதாரணமாக அனைத்து தளங்களிலும் இன்று பதவிகளிலே இருக்கிறோம். இதை சாதித்து கொடுத்தது திராவிட இயக்கம்தான். கடந்த 100 ஆண்டுகளில் இது சாதிக்கப்பட்டிருக்கிறது. வட மாநிலங்களை பொறுத்தவரை, அல்லது வட மாநிலங்கள் தேசிய கட்சிகள் என்று ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதல் பாஜக வரை ஆளக்கூடிய அந்த மாநிலங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் 100 ஆண்டுகள் முன்னால் முன்னேறி இருக்கிறோம். நமக்கு பின்னாலே இருக்கின்றன. இந்த சாதனையை சாதித்தது திராவிட இயக்கம். அந்த சாதனையில் பெரும் பங்கு என்பது தந்தை பெரியாருக்கு இருக்கிறது. ஏனென்றால் 1917 திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவர்களுள் ஒருவரான TM நாயர் பேசுகிறார். 1917 அவர் பேசுகிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார், பார்ப்பனர் அல்லாதார் முன்னேற்றத்திற்காக இங்கு பாடுபடக்கூடியவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த 4 பேர் பெயரையும் சொல்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை,
ஈவே ராமசாமி நாயக்கர், திருவி கல்யாண சுந்தரம் முதலியார், வரதராஜுலு நாயுடு, இந்த 4 பேரை தவிர பார்ப்பனர் அல்லாதாருக்கு பாடுபடுவதற்கு இங்கு ஆள் இல்லை என்று டி.எம். நாயர் 1917 சொல்லுகிறார் என்றால் தந்தை பெரியாருடைய பங்களிப்பு அதற்கு முன்னாலிருந்து இருந்து வருகிறது என்று பொருள். ஒரு நீண்ட காலத்திற்கு தந்தை பெரியார் இந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்காக உழைத்திருக்கிறார். இப்ப சனாதனம் என்பதை பெரியார் சிதைத்தார். அந்த ஒடுக்குமுறை என்பது கடந்த காலத்திலே குறைக்கப்பட்டது. பெரியார் எப்படி இதை சிதைத்தார் என்பதை 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நீதி கட்சியின் செயல்பாடுகளுக்கு பின்னாலும் தந்தை பெரியார் இருந்தார். அதன் பிறகு 1930களிலிருந்து இந்தியா விடுதலை அடைந்து இந்திய அரசியல் சட்டம் செயல்பாட்டுக்கு வரும் வரையிலும் கூட சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து போராட்டங்களை தொடர்ந்து பெரியார் முன்னெடுத்தார். காமராசர் ஆட்சி செய்யும் போதும் அதன் பின்னணியிலே தந்தை பெரியார் இருந்தார். அறிஞர் அண்ணா முதல்வரானார். அண்ணாவின் ஆட்சி காலத்திலும் பெரியாருடைய கருத்தியல்தான் ஆட்சி செய்தது. அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராகிறார். எனக்கு நெஞ்சில் ஒரு முள் தைத்திருக்கிறது என்கிறார் பெரியார். 1970 சொல்கிறார், கோயில் வாசல் வரை வந்த இந்த மக்கள் கருவறைக்குள் இன்னும் நுழையவில்லை, அவர்கள் அர்ச்சகர்கள் ஆகவில்லை, நான் கருவறைக்குள் நுழையும் போராட்டத்தை நடத்துவேன் என்கிறார் தந்தை பெரியார். அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், நான் அதற்கான சட்டங்கள் செய்கிறேன், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று வேண்டிவிட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று அவர் சட்டத்திற்கு கொண்டு வந்தார். அந்த சட்டம் செல்லும், ஆனால் ஆகமப்படி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று நீதித்துறை முட்டுக்கட்டை போட்டது. திரும்ப என்ன ஆயிற்று என்றால் 2015 பயிற்சி முறையாக பெற்றவர்கள் அர்ச்சகர் ஆகலாம் என்று உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்தது. 2018 முதன்முறையாக சூத்திர சாதியை சேர்ந்த ஒரு இளைஞர் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார். 2023 இருக்கிறோம். இந்த 2023 இப்ப ரம்யா, கிருஷ்ணவேணி, ரஞ்சிதா என்ற 3 பெண்கள் துணை அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஞ்சிதா பட்டியல் சாதியை சேர்ந்தவர். ரம்யா கூலி தொழிலாளியின் மகள். கிருஷ்ணவேணி ஒரு பூசாரியின் மகள். 1924 கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதையிலே நடக்கும் உரிமைக்காக பெரும் போராட்டம் நடத்தப்பட்டது. கோயில் நுழைவு கூட இல்லை. 1924 நடந்த அந்த போராட்டத்தில் அவர்களெல்லாம் நடத்த முடியாத நிலையில், கைதாகிவிட்ட நிலையில், போராட்டம் நடத்துவதில் கெட்டிக்காரர் என்று பெயர் பெற்ற பெரியாருக்கு அழைப்பு வந்து அவர் சென்று ஒரு முறை 1 மாதம் சிறை தண்டனை பெற்று, மறுமுறை 4 மாதங்கள் சிறை தண்டனை பெற்று, மிக கொடுமையான கடுங்காவல் சிறை 2வது முறை அதெல்லாம் அவருக்கு விதிக்கப்பட்டு 604 நாட்கள் அந்த போராட்டம் நடைபெற்று கடைசியிலே
அந்த சாலையிலே நடக்கலாம் என்ற அந்த உரிமையை பெற்று கொடுத்தார்கள். அந்த ஆண்டு 1924. கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். சாலையில் நடப்பதற்கான உரிமை 1924. இன்னைக்கு 2023 கருவறை தீட்டு என்பது உடைக்கப்பட்டது. பெண்கள் என்பவர்கள் அது பார்ப்பன சாதியாக இருந்தாலும் கூட சூத்திரர்கள் தான். பெண்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, பார்ப்பன பெண்களும் சூத்திரர்கள் தான். நுழைய முடியாது உள்ள. இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கிறது. அந்த ரம்யா என்ற பெண், கிருஷ்ணவேணி என்ற பெண், ரஞ்சிதா என்ற பெண் இன்றைக்கு உதவி அர்ச்சகர்களாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். ஓதுவார்களாக ஒரு 15 பெண்கள் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். 1924க்கும் 2023க்கும் இடையிலே இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறதே, இதை யார் சாதித்தது? இதான் கேள்வி. இதை யார் சாதித்தது? அப்படியே பொறுமுறான் சனாதனக்காரன். சனாதனம்னா என்னங்கிறதுக்கு நான் வர்றேன். பொறுமுறான். எப்படி லோகம் கெட்டுடுது பார்த்தேலாங்கிறான். இதான் அவன் சொல்றான். பொறுமுறான். அவாவா எப்படி இருந்தா இப்ப எல்லாமே கெட்டு போடுச்சு பார்த்தீங்களா என்கிறான். அவன் பெரியாரை வசைபாடினால் அதில் நியாயம் இருக்கிறது. திராவிட இயக்க தலைவர்களை வசைபாடினால், அவன் வசைபாடினால் நியாயம் இருக்கிறது. ஆனால் சனாதனம் என்பது பிறப்பின் அடிப்படையில் உரிமையை கடந்த 2000 ஆண்டு காலமாக மறுத்திருக்கிறது. அது என்னவென்பதை குறைந்தபட்சம் சனாதனம்னா என்ன, திராவிடம்னா என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். இந்த இந்திய துணைக்கண்டத்துக்குள்ளார கிமு 1200 அளவில் ஆரியர்கள் உள்ள வந்தாங்க. இன்னைக்கு கிபி 2000க்கு பிறகு 2024 நாம் இருக்கிறோம். 2023, இதோ 24 வருது. கிமு 1200 அளவில் ஆரியர்கள் இந்த துணைக்கண்டத்துக்குள்ளார நுழைஞ்சாங்க. அவர்கள் பாடி வந்த பாடல்களுக்கு ரிக்வேதம்னு பேர். அந்த ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் புருஷ சூக்தம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புருஷ சூக்தத்தில் என்ன வருதுன்னா, ஒரு யாகம் செய்யப்படுகிறது. அந்த யாகத்தில் அந்த யாகம் செய்யக்கூடிய புருஷா அந்த உடலில் தலைப்பகுதியிலிருந்து பிராமணனும், தோல் பகுதியிலிருந்து சத்திரியனும், தொடையிலிருந்து வைசியனும், கால் பகுதியிலிருந்து பிராமணனும் பிறந்தார், கால் பகுதியில் சூத்திரனும் பிறந்தார்கள் என்று அந்த புருஷ சூக்தம் சொல்கிறது. இது அதுல என்ன முக்கியத்துவம்னா, தலைப்பகுதியில் பிறந்த பிராமணன் யாகம் செய்வான், அறிவுக்கு அதிபதியாக இருப்பான். தோலில் பிறந்த சத்திரியன் அவன் ஆட்சி செய்வான். தொடையில் பிறந்த வைசியன் வளம் பெருக்குவான். காலில் பிறந்த சூத்திரன் மேலே இருக்கக்கூடிய 3 வர்ணத்தாருக்கும் தொண்டு செய்வான். அவன் நிறம் கருப்பு, அவனுடைய உணர்வு துயரம், அவனுக்கு என்று உரிமைகள் இராது என்பதுதான் அந்த வர்ண முறை. இது ரிக்வேதத்தில் வருகிறது. முதல்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரு சத்திரியனோ சூத்திரனோ பிராமணனாக மாறலாம். ஆனால் கால ஓட்டத்தில் என்னாச்சுன்னா, ஒரு சத்திரியனாக பிறந்தவன் சத்திரியனே, சூத்திரனாக பிறந்தவன் சூத்திரனே, பிராமணனாக பிறந்தவன் பிராமணன் தான், மாற முடியாது என்று இந்த வர்ணம் 4 வர்ண முறையானது இறுக்கமானது. அந்த பிராமணர்கள் தங்களுடைய வருண தர்மத்தை வருண ஆசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மம்னு சொல்லுவோம். அது என்ன ஆசிரமம்னு சொன்னா, ஒரு ஆரியனுடைய வாழ்க்கையிலும் கல்வி கற்கும் பிரம்மச்சாரியா, திருமணம் செய்து வாழக்கூடிய கிரகஸ்தா, அதன் பிறகு வனப்பிரஸ்தா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு காலத்துக்கு பிறகு காட்டில் போய்
படிப்பது, வாழ்வது. கடைசி காலம் சந்நியாசின் என்று சொல்லுவாங்க. பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசின். இது ஒரு ஒரு ஆரியனுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த ஆரிய சமூகமும் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர தொண்டு செய்யக்கூடிய அந்த வகுப்பு என்று பிரிக்கப்பட்டிருந்தது. இதுதான் வர்ணாசிரம தர்மம். இது நமக்கு கிடையாது. இது ஆரியர்களுடைய முறை. நம்ம என்னன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். இங்க ஏற்றத்தாழ்வு என்பது தமிழர்களுக்கு கிடையாது. நம்முடைய இந்த சமூகத்திற்கு ஆரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்தாங்க. வந்து சேரும்போது அவர்களுடைய வர்ணாசிரம தர்ம வாழ்வு முறையோடு வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்தவர்கள் இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிலையானது, மாறாதது. அதாவது ஒரு 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 சூத்திரன் பிராமணனாக ஆக முடியாது. இது நிலையானது, பர்மனன்ட் என்று அவர்களுக்கு இருந்த அந்த முறையை இங்க கொண்டு வந்த பிறகு இங்கே ஏற்கப்பட்டது. ஏன்னு சொன்னா, பல்லவர்கள் காலத்துல, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு அளவில், சங்க காலம்லாம் முடிந்த பிறகு இங்க நிலவுடைமை சமூகம் உருவானது. அதாவது நிலவுடைமை சமூகம் உருவானது. இந்த நிலவுடைமை சமூகம் உருவான உடனே நில உடைமையாளர்கள் உழைப்பு சுரண்டலுக்கு சாதகமான இந்த தத்துவத்தை வரவேற்றார்கள். பார்ப்பனர்கள் தங்களுடைய இந்த வருண தர்ம முறையை, சனாதன முறையை இங்கே கொண்டு வந்து நில உடைமையோடு பொருத்தி நிரந்தரமாக உழைப்பு சுரண்டலுக்கு வழிவகுத்து கொடுத்தார்கள். நில உடைமையாளர்கள் பார்ப்பனர்களின் நலன்களை பேணினார்கள். பார்ப்பனர்கள் நில உடைமையாளர்களுடைய உழைப்பு சுரண்டலுக்கு புனிதத்தன்மை வகுத்து கொடுத்தார்கள். சாஸ்திரத்தை அதற்கு சாதகமாக ஆக்கினார்கள். கடவுளை உதவிக்கு அழைத்தார்கள். சூத்திரனை பார்த்து சொன்னார்கள், நீ போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணினியோ, இப்ப நீ சூத்திரனா பிறந்திருக்கிற, எதிர்த்து பேசாம நீ உன் சூத்திர தர்மத்தை, தர்மம்னா டியூட்டி, உன் சூத்திர தர்மத்தை நிறைவேற்றினால் அடுத்த பிறவிகளில் நல்ல வருணத்தில் பிறப்பாய், நல்ல சாதியில் பிறப்பாய் என்று கற்பித்தார்கள். எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு, நம்ம தலை விதி, ஏதோ இதுல பிறந்துட்டோம், நம்ம உழைச்சுதான் ஆகணும், அப்படி சம்பளம் கேட்க கூடாது, உழைப்பை கொடுக்க வேண்டும், ஏனென்றால் கடவுள் அதை விதித்திருக்கிறார் என்று நம்ப செய்தார்கள். இப்படி வந்ததுதான் அந்த சனாதனம் என்பது தென்னாட்டிற்கு இங்கு வந்து சேர்ந்தது. ஆனால் இந்த சனாதனம் என்பது நமக்கு இயல்பானதல்ல. பல்லவர்கள் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சோழர்கள் காலத்திலும் மனுமுறை மாறாது வழுவாது மன்னர்கள் ஆண்டதாக செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் சொல்லுகின்றன. மொத்தத்தில் இங்கு சனாதனம் என்பது தென்னிந்தியாவிலும் இங்கே புகுத்தப்பட்டது, தமிழ்நாட்டிலும் அது நடைமுறைக்கு வந்தது. இந்த சனாதனப்படி நாம் எவ்வளவு துன்பங்கள் அடைந்தோம், அதை எப்படி எதிர்த்து நம்முடைய தலைவர்கள் களத்திற்கு வந்தார்கள் என்ற வரலாறையும் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சனாதனம் என்பது ஆரிய மதத்தை குறிக்கிறது, இந்து மதத்தை குறிக்கிறது. இன்னைக்கு விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களில் இஸ்லாமியர், கிறித்தவர், பார்சி, யூதர் என்ற 4 மதத்தவர்களை தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்து என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். சட்டப்படி நாம் இந்துக்கள். நான் இந்து இல்லை என்று சொன்னாலும் இந்துக்கள், நான் ஏற்க முடியாது என்று சொன்னாலும், நான் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாலும், நான் இந்து கிடையாதுன்னு சொன்னாலும், இல்ல வேதங்கள் ஒழிக, சாஸ்திரங்கள் ஒழிகன்னு கத்துனாலும் நாம இந்துக்கள், சட்டப்படி இந்துக்கள். அப்ப இது இந்து மதம்னு பேரு. ஆனால்
இந்த முறை என்பது ஆரியர்களுடையது. இந்த சனாதனம் என்பது ஆரியர்களுடையது. கட்டாயமாக நம் மீது திணிக்கப்பட்டிருக்கு. இந்த சனாதனம்ங்கிற சொல்லு மனுஸ்மிருதியில வருது, பகவத்கீதையில வருது, பாகவத புராணத்துல வருது. வேற நம்ம நூல்கள் எல்லாம் கிடையாது. சனாதனம் அப்படின்னா மாறாதது, முடிவற்றது, நிலையானது, நீ என்ன நினைச்சாலும் நீ மாத்திக்க முடியாதது என்று பொருள். இங்க பெரியார் கேள்வி எழுப்பினார். பறையராக பிறக்கின்ற ஒருவன் என்னைக்காவது வேற சாதியாக இறந்திருக்கிறானா? அவர் கேட்ட கேள்வி. ஒரு கல்வி அறிவில்லாத ஒருவன் கல்விமானாக மாறலாம். ஏழையாக பிறந்த ஒருவன் பணக்காரனாக மாறலாம். ஆனால் பறையராக பிறந்தவன் சாகும் வரை பறையராக வாழ்ந்துதான் இறக்க வேண்டும். வேண்டுமானால் அவன் ரிஷியாக மாறலாம், மகாத்மா ஆகலாம். சாதி இல்லாமல் ஒருவன் பிறந்ததும் இல்லை, சாதி இல்லாமல் இறந்ததும் இல்லை. இந்த முறையை எதிர்த்து தூக்கி எறியணுங்கிறது தான் தந்தை பெரியார் சொன்ன செய்தி. அதாவது அவர் சொல்லும்போது, உன் சாதி இல்லாமல் நீ சாகணும்னு நினைச்சா மதம் மாறினால் சாதி இல்லாமல் சாகலாம். ஆனால் அப்போது கூட ஒரு மதக்காரனாய் தான் சாக முடியுமே ஒழிய மனிதனாய் சாக முடியாது. ஆகவே இந்த முறை என்பதே ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அன்பார்ந்த தோழர்களே, சனாதனம்ங்கிற சொல்லு நம்மளது இல்லை. இந்த சனாதனம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காலமா? 2000 ஆண்டு காலமா. அதெல்லாம் சரி, அதுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. சனாதனம் சனாதனம்ங்கிறாங்க, அதுல என்ன இருக்குன்னு அத அவங்க மூலமாவே கேட்போமே. ஆரியர்களுடைய நூல்கள்ல என்ன இருக்குன்னு 1905 சனாதன தர்மம் என்று ஒரு நூல் வெளியிட்டாங்க. அந்த நூல் எதுக்காகனா, காசியில இன்னைக்கு பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, காசியில ஆரிய பார்ப்பனர்களுக்காக பாடம் சொல்லி கொடுக்கிற அந்த நிறுவனம் அந்த புத்தகத்தை வெளியிட்டுச்சு. அதை தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க 1905. நான் இந்த ஒரு 4 வரிகள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டியாகணும். ஏன்னா சனாதனம்ங்கிறத என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு இது தேவை. அவர் அதை எழுதினவர் எழுதுறார். ஹைகோர்ட் வக்கீலும் மதுரை பிரம்மஞான சபை பிரசிடென்ட்டுமாகிய ப நாராயண ஐயரால் மொழிபெயர்க்கப்பட்டது. இதான் முத பக்கம். அதை மொழிபெயர்த்திருக்கிறவர் ப நாராயண ஐயர். அந்த மொழிபெயர்ப்பாளர்களுடைய முன்னுரையில சொல்றார், மகாஷேத்திரமாகிய காசியில் ஸ்தாபிக்கப்பட்டு நடந்து வருகிற பிரதான ஹிந்து வித்யாசாலை சபையார்கள், அந்த பள்ளிக்கூடத்தை அந்த நிர்வாகஸ்தர்கள், நம் மாணாக்கரின் உபயோகத்துக்காக சர்வ ஹிந்துக்களுக்கும் பொதுவான ஆரிய மத கொள்கைகள், தர்மங்கள் இவைகளின் சாராம்சங்களை நம் வேத சாஸ்திர புராணாதிகளிலிருந்து எடுத்து தொகுத்து சனாதன தர்மம் என பெயரும் இட்டு ஆங்கில பாஷையில் ஒரு அருமையான நூல் வெளியிட்டார்கள். அது 3 பிரிவுள்ளது. இந்த அரிய நூலை தமிழில் மொழிபெயர்க்கும்படி எனக்கு அனுமதி கொடுத்த காசி பிரதான ஹிந்து வித்யாசாலை சபையாருக்கு நன்றின்னு எழுதுறார். அவங்க வெளியிட்ட நூல் தமிழ்ல வெளியிட்டிருக்காங்க. அப்ப அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, 3 பாகமா வெளியிட்டிருக்காங்க இல்லையா. அதுல வஸ்துனா பொருள், அது என்ன, யஞம் அப்படின்னா யாகம், கர்மம் கர்ம பலன், கர்மம், முன் ஜென்ம செயல், இதெல்லாம் முதல் பாகத்துல. 2வது பாகத்துல சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய தோஷங்களை போக்குற 40 வகையான சடங்குகள். அதன் பிறகு ரொம்ப முக்கியம் ஆசிரமங்கள். நான் சொன்னேன்ல, பிரம்மச்சாரியா,
கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசி, கடைசி ஸ்டேஜ். ஆரியனுடைய 4 பருவங்கள் ஒருத்தனுடைய வாழ்க்கையிலையும் அதை பத்தி அதுல சொல்லிட்டு 4 வர்ணங்கள் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர, இந்த சமூக அமைப்பு, கட்டமைப்பு, இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதுதான் சனாதன தர்மம் என்பது. அப்ப சனாதன தர்மம்னா அதுல முக்கியமான பகுதியாக இருக்கிறது எதுன்னு கேட்டா இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது. அந்தந்த வர்ணத்தான் தன் தொழிலை, கடமையை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டிருக்கு. வர்ணாசிரமம் என்பது பிறப்பின் அடிப்படையில் ஆரிய சமூக கட்டமைப்பு. சனாதனம்ங்கிறது வர்ணாசிரம அடிப்படையில் இந்த ஆரிய சமூக வாழ்வு, அது சனாதனம். இதை விதிமுறைகளா எடுத்து தொகுத்து எழுதுனா அது பேரு மனுஸ்மிருதின்னு பேரு. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று மனுஸ்மிருதி. சனாதன முறைப்படி எப்படி வாழ்வது? மனுஸ்மிருதி தான் அவனுக்கு டிக்ஷனரி, விதிமுறை தொகுப்பு. அதுல எழுதுவான், ஒரு சூத்திரன் பிராமணனை திட்டுனா 10 அங்குல நீளம் உள்ள இரும்ப பழுக்க காய்ச்சி வாயில சொருவணும். ஒரு சூத்திரனுக்கு சொத்து வைத்துக் கொள்ள உரிமை கிடையாது, அதை பிராமணன் பறித்து கொள்ளலாம். ஒரு பிராமணன் உட்கார்ற ஆசனத்துல உட்கார்ந்தா அவனுடைய பின்பகுதிய அறுக்கலாம். மனுஸ்மிருதி இது யஜனவாக்கிய ஸ்மிருதியில இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த செய்தி, கூலி கொடுக்காமலே வேலை வாங்கலாம். இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் விபச்சார தோஷம் உள்ளவர்கள், எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, பார்ப்பன பெண்ணா இருந்தாலும் சரி, விபச்சார தோஷம் உள்ளவர்கள் அவங்கள தனியாவே இருக்க விடக்கூடாது. சிறு வயதில் தந்தையின் கட்டுப்பாட்டிலும், அதன் பிறகு கணவனின் கட்டுப்பாட்டிலும், அதன் பிறகு வயதான காலத்தில் மகனின் கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் தொகுத்து எழுதியிருக்கான. ஒரு சூத்திரனை கொன்றால் அது ஒரு தவக்கலைய கொன்னா எவ்வளவு பாவமோ அவ்வளவுதான் என்றெல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார்களே, இதுதான் அந்த மனுஸ்மிருதி. இதன்படிதான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலும் இந்த சனாதனமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இத கடந்த காலத்துல எதிர்த்திருக்கிறாங்க. புத்தர் புத்த மதத்தை தோற்றுவித்தது இதே சனாதனத்தை எதிர்த்துதான். அசோகர் புத்த மதத்தை பரப்பினாரே, அந்த அவருடைய கடைசி அந்த வம்சத்துல பிரகத்ரதன்னு பேரு. அந்த பிரகத்ரதனை புஷ்யமித்ர சுங்கன்னு ஒரு பார்ப்பன தளபதி அவனை கொன்னு ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் சனாதனத்தை நிறுவுறான். இதெல்லாம் கடந்த காலத்துல குப்தர்கள் காலம் வந்தது. அது என்ன, 4ஆம் நூற்றாண்டில் இருந்து, கிபி 4ஆம் நூற்றாண்டில் இருந்து அதுதான் பார்ப்பனர்களின் பொற்காலம் என்பது. சனாதனம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. இதெல்லாம் நடந்தது. இங்க தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்லவர்கள் அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தவர்கள், அவங்க பரதுவாஜ கோத்திரத்தார் பார்ப்பனர்கள். இங்க அந்த சனாதனத்தை நிறுவனாங்க பல்லவர்கள். சோழர்கள் காலத்துல அறநெறி வளர, மனுநெறி திகழ, மனு நீதிமுறை வளர என்றெல்லாம் செப்பேடுகள்லையும் கல்வெட்டுகள்லையும் இருக்கு. அவங்களும் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. மன்னர்களுடைய புகழுரை மெய்கீர்த்திகள்ல அது இருக்கு. ஆகவே நம்ம தோழர்கள் என்ன நினைவு வச்சுக்கணும்னா, ஒரு காலத்திலையும் அது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை பார்க்கணும். இப்ப விஜயநகர பேரரசு 1336 ஏற்படுத்தப்பட்டது. அது வித்யாரண்யர்னு சொல்லி அவர் ஒரு சங்கராச்சாரியார், சிருங்கேரி மடத்து சங்கராச்சாரியார். அவரு ஹரிஹரர் புக்கர்னு 2 பார்ப்பனர்களை வைத்துக்கொண்டு பார்ப்பன சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காகவே உருவாக்குனதுதான் விஜயநகர பேரரசு. ஏன்னா முஸ்லிம்கள் வருகையால அது சிதைவுற்றது என்று அவர் என்ன செய்யறாருன்னா, அங்க முறைப்படி, சனாதன முறைப்படி தண்டனைகள் வழங்கப்பட்டது. இந்த சூத்திரர்களானவங்க ஒடுக்கப்பட்டனர். இந்த காலகட்டத்தில்
நீங்க பிற பகுதியிலையும் பாருங்களேன். திருவிதாங்கூர் மகாராஜா ஆண்ட பகுதி இருக்கே கேரளாவில், அதுல திருவிதாங்கூர் சாதி கொடுமைகள்ங்கிறதே ஒரு தனி அத்தியாயமா நீங்க படிக்கலாம். ஏனென்றால் மார்த்தாண்டவர்மன் மன்னனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் சேரியிலிருந்து ஒரு 15 ஒடுக்கப்பட்ட சமூகத்து சிறுவர்களை கொண்டு வந்து உயிரோடு புதைப்பார்கள், மன்னர் நலம் பெறுவதற்காக. கோயில்ல அப்ப இந்த கழுத்தை அறுத்து நரபலி கொடுக்கப்பட்டது மன்னர்கள் மகாராணியாருடைய நலனுக்காக. அந்த தென் மாவட்டங்கள் நம்ம பகுதியிலையும் கேரளாவிலையும் அப்ப தீண்டாமை, தொட்டா தீட்டு, கண்ணால் கண்டால் தீட்டு, காணாமை, கிட்ட வந்தா தீட்டு, அணுகாமை என்பதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. ஒரு நாயருக்கும் ஒரு புலையருக்கும் இடையில 96 அடி தூரத்துக்கு வரக்கூடாது. ஒரு நம்பூதிரிக்கும் ஒரு நாயருக்கும் இடையில 7 அடி தூரத்துக்கு அந்தாண்ட நிற்கணும். எந்தெந்த சாதி எவ்வளவு தூரத்தில் நிற்க வேண்டும் என்றால் அதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருந்தது. கண்ணுக்கு நேர ஒருத்தன் வரக்கூடாத சாதிக்காரன் வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு மரண தண்டனை வரை அளிக்கப்பட்டது. இதெல்லாம் எங்கேயோ இல்லை, எல்லாம் இந்த திருவிதாங்கூர் மகாராஜா ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்தது. 18 சாதிகள் இடுப்புக்கு 18 சாதிகள் இடுப்புக்கு மேல துணி கட்ட அனுமதி கிடையாது. அதை எதிர்த்து பெரும் போராட்டம் நடந்தது. 1822 தொடங்கின போராட்டம். அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவ பாதிரியார்கள் உதவியா இருந்தாங்க. 1859 வரைக்கும் போராட்டம் நடந்து அந்த ஜாக்கெட் போடக்கூடாது, குப்பாயம்னு ஒண்ணு போட்டுக்க கடைசியா அனுமதிக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட சாதிகளாக இருக்கக்கூடிய 18 சாதிகள் பெண்கள் இடுப்புக்கு மேல துணி அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள். இந்த இது போல நம்ம அதுதான் உங்களுக்கு சொன்னேன். 1924 வைக்கத்தில் தந்தை பெரியார் போராடி தெருவில் நடக்கும் உரிமையை பெற்றுத்தந்தார் அப்படிங்கிறத சொன்னேன். மகாராஷ்டிரத்துக்கு போவோம். இப்ப அங்க யாருன்னா சித்பவன் பிராமணர்கள். இந்த சித்பவன் பிராமணர்கள்ங்கிறவன் மகாராஷ்டிரல வீர சிவாஜி அவங்க வகையரா, சிவாஜிக்கு மன்னிக்கணும், இல்லை வேண்டாம், அதாவது வீர சிவாஜி, அதன் பிறகு அவருடைய சந்ததிகள் அவங்கெல்லாம் அரண்மனையில் உட்காந்துக்குவாங்க, நடனம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆட்சிங்கிறது பிரதமர் கைக்கு சேர்ந்துச்சு. பீஷ்வான்னு பேரு, பிரதமர்கள் பேரு பீஷ்வா. அந்த பீஷ்வாக்கள் யாருன்னா பிராமணர்களுள் உயர்வானவர்கள் என்று சொல்லக்கூடிய சித்பவன் பிராமணர்கள். அந்த சித்பவன் பிராமணர்கள் கையிலிருந்து தான் அந்த போர்ல வென்று அந்த பகுதிகளை ஆங்கிலேயர்கள் மராத்தா போர்களில் அவர்களை வென்று ஆட்சியை கைப்பற்றினாங்க. இந்த சித்பவன் பிராமணர்கள் என்ன கேட்டான்னா, இந்த சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்தியாவை நீங்க எங்க கிட்ட இருந்து தான் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினீங்க. எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கெய்க்வாட், ஹோல்கார், பான்ஸ்லே, சிந்தியா எல்லாம் மராட்டிய தலைவர்கள் பீஷ்வா ஆகிய எங்கள் சித்பவன் பிராமணர்களுக்கு கீழ்மைப்பட்டவர்கள். ஆகவே இந்தியாவின் சாவியை பார்ப்பனர்களாகிய எங்களிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வகையராவை சேர்ந்தவர் தான் பாலகங்காதர திலகர். அந்த வகையராவை சேர்ந்தவர் தான் சாவர்கர், காந்தியை கொல்றதுக்கு திட்டம் வகுத்து கொடுத்த சாவர்கர். அந்த வகையராவை சேர்ந்தவர் தான் நாதராம் கோட்ஸே. அந்த வகையராவை சேர்ந்தவர் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கொள்கை என்ன இருக்குன்னா, பழைய அந்த சித்பவன் பிராமணர்கள் கையில இந்தியா வர வேண்டும், சனாதனம் மீண்டும் நிறுவப்பட வேண்டும். ஆங்கிலேயர்கள் வருகையால் சனாதனம் கொஞ்சம் தளர்ச்சி அடைந்து விட்டது. ஆங்கிலேயர்கள் விதவை திருமணத்தை ஆதரித்து விட்டார்கள். கணவன் இறந்தவுடன் சதியில தூக்கி வச்சு எரிக்கிறது எங்கள் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மம் இப்போது தளர்ந்து போய்விட்டது. சாதிகள் கலந்து விட்டன. மதம் மாறினாலும் சொத்துரிமை உண்டு என்று ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இதை எங்களால் ஏற்க முடியாது.
12 வயசுக்குள் திருமணம் பெண்களுக்கு நடந்து விட வேண்டும். 7 வயசு விதவைகள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்று தந்தை பெரியார் பட்டியல் போடுறார். அதெல்லாம் இப்ப மாறி போச்சுன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க திரும்பவும் பழைய முறையை கொண்டு வர வேண்டும் என்று அவங்க அந்த அந்த சித்பவன் பிராமணர்கள் ஆட்சியில மகர்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம், அண்ணல் அம்பேத்கர் மகர் சமூகத்தை சேர்ந்தவர். கழுத்துல ஒரு களையத்தை கட்டியிருக்கணும், கீழே எச்சி துப்பக்கூடாது, அதுல தான் துப்பிக்கணும். இடுப்புல ஒரு பெரிய தென்னை மட்டையை கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போகணும். அவங்க கால் பட்டதுல பூமி தீட்டாகி இருந்தா அதை கூட்டி அது சரி பண்ணிடும் என்று. இதுதான் சனாதன தர்மம்ங்கிறது. சனாதன தர்மம் அதாவது இப்படி மேல் சாதிக்காரன் அப்படி நடந்து வரும்போது ஒடுக்கப்பட்ட சாதிக்காரன் அல்லது பிற சாதிக்காரர்கள் ரோட்ல நடந்து வந்தா தரையோட தரையா படுத்துக்கணும். அது கால நேரம் மாலை நேரமா இருந்தா, ஏன்னா அவர்களுடைய நீண்ட நிழல் விழும் இல்லையா, காலை நேரம் மாலை நேரம், அது அந்த மேல் சாதிக்காரன் மேல பட்டா அவன் தீட்டாயிடுவான். அதனால நிழல் கூட படக்கூடாது. இப்ப சிவாஜிங்கிறவர் அவர் சூத்திரரு 1680 செத்து போறார். அவரோட சண்டை போட்ட அவுரங்கசீப் 1707 செத்து போறார். அப்ப அதாவது 17ஆம் நூற்றாண்டு சிவாஜி இறந்தது. எல்லாம் செஞ்சு ஒரு 20 வருஷம் போர் புரிஞ்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிட்டா முடிசூட்டிக்க உரிமை இல்லை அவனுக்கு. அதுதான் சனாதனம். நீ சூத்திரன், உனக்கு அந்த உரிமை கிடையாதுன்னாங்க. அவன் உடனே காசிக்கு போய் காகப்பட்டன் ஒருத்தனை, அவங்க தான் உயிர் வாழும் பிரம்மான்னு பேர் பெற்றவன், அவனை கொண்டு வந்து ஏதாவது மந்திரம் சொல்லி என்னை எப்படியாவது சத்திரியனாக்குங்கன்னு கேட்டு, அவன் மந்திரத்தை நீ திரும்ப சொல்லக்கூடாது, காதால் கேட்டே மேல்நிலை அடையணும்னு சொல்லி அந்த காக்கப்பட்டன் 10,000 பேரோட வந்தான். ஒரு வருஷம் உட்காந்து தின்னானுவன். ஒரு வேளை சாப்பாடும் நெய் மணக்க மணக்க பொண்ணும் மணியும் பவுனு கொட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த 10,000 பேருக்கும் மொத்தத்தில் சிவாஜி ஓட்டாண்டி ஆயிட்டாரு. அவர் அந்த முடிசூடுறதுக்கு ஏன் இந்த நிலைமைன்னா, சூத்திரனுக்கு ஆளும் உரிமை கிடையாது. அவன் பணத்தை சுருட்டிக்கிட்டு போன பிறகு கோஸ்வாமின்னு ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னான், இல்ல நிஷால் பூரி கோஸ்வாமி 1674 நடக்குது, நான் இப்ப அவர் சரியா மந்திரம் சொல்லி உன்னை சத்திரியனாக்கல, நான் ஆக்குறேன்னு தொடச்சி சுத்தமா எடுத்துட்டு போயிட்டான். இதுதான் நடந்தது. அப்படி என்றால் ஒரு சனாதனம்ங்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் இருந்த முறையிலிருந்து நீங்க மாற முடியாது. அப்படி மாறின நிலைமை தான் இங்க தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்துல நடந்தது. இதுதான் வாயிலையும் வயிற்றிலையும் அவன் அடிச்சுக்கிறான். ஆங்கிலேயர்கள் பார்த்தாங்க, வயிற்றுச்சலா இருந்தது அவனுக்கு. அட பாவமே, கல்வியே கிடையாது. ஏன் கல்வி கிடையாது? பள்ளிக்கூடம்னே ஒண்ணு கிடையாது. குருகுலம், குருநாதர்கிட்ட போய் இப்படி நிக்கணும். அதுலயே பாருங்க, இந்த பரசுராமர் கதையில வரும்ல, பரசுராமர்கிட்ட கர்ணன் புராண கதை தான். அவன் போய் பிராமணன் தான் சொல்லி கத்துக்கிட்டானா. அவனுக்கு அப்புறம் ஒரு வண்டு உடம்ப தொலைக்கும் போது இவன் அமைதியா இருக்கான். ஏன்னா குருநாதர் படுத்திருக்காரு மடியில, அவரு தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு. பரசுராமர் உடனே ஏந்திரிச்சு, இந்த மாதிரி ஒரு வண்டு தொலைச்சும் ஒருத்தன் அமைதியா இருக்கணும்னா நீ சத்திரியன் தானே, என்ன தைரியம் சொல்லி உனக்கு நான் கத்து கொடுத்ததெல்லாம் மறந்து போயிடும் போர்லன்னு சொல்றதா மகாபாரதத்துல வருது. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு சத்திரியனுக்கு கத்து கொடுக்க அவர் தயார் இல்லை. துரோணரு ஒரு சத்திரியன் தவிர இன்னொருத்தனை வில்லத்தோட அனுமதிக்கல. ஏகலைவனோட கட்டவர்களை வெட்டி வாங்குறாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்ப சனாதனம்னா என்னன்னு தெரியும். ஒருத்தர் மன்னர் இறந்துட்டாரா, அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் சிதையில ஏறி எரிஞ்சு போகணும், உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள். இது சனாதனம்னு பேரு. அப்ப சனாதனம்ங்கிறது இவ்வளவு கொடுமையாக இருந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் பார்க்கறான், என்னடா அநியாயம் இது, பள்ளிக்கூடனே ஒண்ணு கிடையாது,
அந்த சாலையில் போக முடியாது. திண்ணை பள்ளிக்கூடம்னாலும் அதில் போய் உட்கார முடியாது. அப்போ 1813 பிரிட்டிஷ்காரனுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சுரண்டினார்கள்மா. இந்தியாவில் அறிவு விளக்கம்னு கொடுத்து மனிதர்களை உரிமையோடு நடமாட விட்டது ஆங்கிலேயர்கள் தான் செஞ்சான். 1813 பிரிட்டிஷ் அரசாங்கம் கல்வி அளிப்பது என்னுடைய கடமைன்னு அறிவிச்சுட்டு சாதி மதம் கல்வி கற்க தகுதி அல்ல, எல்லாரும் கற்கலாம் என்று அறிவிச்சுட்டு ஒரு ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய்ங்கிறது பெரிய தொகை. அப்ப அந்த தொகையை ஆங்கிலேயர்கள் ஒதுக்குனாங்க. அதன்படி அன்னைக்கு 1823 பொதுக்கல்வி இயக்குனரகம் என்பது உருவாக்கப்படுது. இது உருவாக்கின உடனே 1834 இங்க மெக்காலே பிரபுன்னு ஒருத்தர் வந்து இறங்குறார். 1835 மெக்காலே பிரபு கவர்னர் ஜெனரலுடைய சட்டக்குழு உறுப்பினர். அவர் தான் கல்வி கொள்கையை வகுக்கிறார். அவர் சொல்றாரு, ஆங்கில கல்வி தரப்பட வேண்டும். 1,00,000 ரூபாய் எங்களுக்கு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு, பாரசீக மொழிக்கு, இலக்கியத்துக்கு கொடுங்கன்னா அவர் சொன்னாரு, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மோசடியான சமஸ்கிருத இலக்கியங்களை கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாரு. சொல்லிட்டு நிறமும் ரத்தமும் இந்தியனா இருப்பான், ஆனால் இன்டலெக்ட், அதாவது சிந்தனையில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு வர்க்கத்தை நாம உருவாக்குவோம்னு சொல்லி அவன் சொன்னான். தாய்மொழிகளை இவங்க கத்துக்கிட்டு தாய்மொழிகளை செழுமைப்படுத்தி கையளிப்போம், அறிவை கொண்டு சேர்க்கும் ஊர்தியாக அந்த தாய்மொழிகள் எல்லாம் விளங்கும்னு நல்ல உணர்வோடு தான் சொல்றாரு அவரு. இப்ப இவங்களுக்கெல்லாம் கத்து கொடுத்தா அவங்களுடைய தாய்மொழிகள் செழுமையடையும் அப்படின்னு நம்பி அவர் சொல்றாரு. இந்த இப்ப நீங்கள்லாம் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவ்வளவு கல்வி பெற்றுட்டாங்களேன்னு பதறவன் சொல்லுவான், மெக்காலே என்ன மெக்காலே குமாஸ்தா கல்வியை கொடுத்தார். ஏன் அந்த கல்வியை அவன் கொடுக்கலன்னா இவங்க அப்பா என்ன கவர்னரா இருந்திருப்பாரா, தாத்தா என்ன கவர்னரா இருந்திருப்பாரா? கல்விங்கிறதே இல்லாத நிலைமையில மெக்காலே கொடுத்த கல்விதான் இவர்களை மனிதர்களாக்கியது, நேருவை உருவாக்கியது, காந்தியை உருவாக்கியது, இந்த தலைவர்களை எல்லாம் அண்ணல் அம்பேத்கரை உருவாக்கியது அந்த கல்விதான். அதுல உருவானவங்க தான், அவங்களுக்கு தான் ஆங்கில மொழியில் இருந்து ஏராளமான ஜனநாயகம், சமூக நீதி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ் அத்தனை பற்றிய கருத்துகளும் அவர்களுக்கு கிடைத்தது. ஆங்கிலேயர்களுக்கே தீமையா போச்சு, அவங்கள எதிர்த்து போராடினாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் நடந்தது. இப்பதான் களத்துக்கு வருது திராவிட இயக்கம் என்பது. ஐயா, இந்த சனாதனம்னா என்னங்கிறது நான் நல்லாவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த திராவிடம்ங்கிற சொல்லு, அதாவது திராவிடம்னா ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரியும், தமிழா திராவிடமா என்று பேசுவார்கள், தமிழ்நாடா திராவிட நாடா என்று பேசுவார்கள். இது அடிப்படையான ஒரு செய்தியை நம்ம ஆரியர்கள் இங்க வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த ஆரியர்கள் தமிழை திராவிடம் என்று சொன்னார்கள். இந்த இடம் ரொம்ப முக்கியமானதுங்க ஐயா. தமிழ் மொழியை ஆரியர்கள் தமிழம், திரமிடம், திராவிடம் என்று உச்சரித்தார்கள். தஞ்சாவூரை எப்படி டாஞ்சூர்னு உச்சரிக்கிறாங்களோ, ஆங்கிலேயர்கள் எப்படி தமிழ் என்பதை தமிழ் என்று ஆங்கிலேயர்கள் உச்சரித்ததை போல ஆரியர்கள் தமிழை திராவிடம், திராவிடம் என்று உச்சரித்தாங்க. அப்ப தமிழ் என்றும் சொல்லலாம், திராவிடம் என்றும் தமிழ் மொழியை சொல்லலாம், சோறு என்றும் சொல்லலாம், சாதம் என்றும் சொல்லலாம். ரெண்டு இருக்கு இல்லையா? சாதம்னு மேல் சாதிக்காரர்கள், படித்தவர்கள், அவங்க மேட்டிமைத்தனம் உள்ளவர்களெல்லாம் சாதம்னு சொல்லுவதும், எளிய மக்கள் சோறுன்னு சொல்லுவதும் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குல்ல. அதுபோல
பெரிய சாதிகள் பிராமணர்கள், அப்புறம் பிராமணர்களோட நெருங்கி பழகிற தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டு தமிழை திராவிடம் என்றுதான் சொன்னார்கள். திராவிடம் என்ற அந்த சொல் தமிழை குறித்தது, தமிழை மட்டுமே குறித்தது. தெலுங்கையோ கன்னடத்தையோ மலையாளத்தையோ அந்த சொல் குறிக்கவில்லை. இதுதான் அடிப்படையான விஷயம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு கூடுதலா ஒரு செய்தியை சொல்லி வைக்கிறேன். 1899 தமிழ் மொழி வரலாறு பப்ளிஷ் ஆச்சு, வந்தது. அதை எழுதினவர் பெரிய தமிழறிஞர் சபாபதி நாவலர்னு பேரு. சபாபதி நாவலர் 1899 தமிழ் வரலாறு எழுதினார். அந்த நூலினுடைய பெயர் திராவிட பிரகாசிகா. திராவிட பிரகாசிகா பேரு திராவிட பிரகாசிகா, ஆனா அது தமிழ் வரலாறு. அப்படி என்றால் தமிழ்னு சொல்றதை விட திராவிடம்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு என்று கருதி கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. அந்த காலகட்டத்தில் ராபர்ட் கால்டுவெல்ங்கிறவர் வர்றார். அந்த ராபர்ட் கால்டுவெல் ஒரு ஸ்காட்டிஷ் மிஷனரி, ஸ்காட்லாந்து பாதிரியார். சின்ன வயசு, சென்னையில் இறங்கி இப்படியே நடந்து தெற்க எடையாங்குடிக்கு போறார். 18 மொழிகளை அறிந்தவர். அவர் தான் பார்க்கிறாரு. பல மொழிகளை நம்ம பார்க்கிறோம், ஆனால் இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள்கிட்ட ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது, இலக்கண ஒற்றுமை இருக்கிறதுன்னு அவர் கண்டறிகிறார். அவருக்கு முன்னாடியே சென்னை மாகாணத்தினுடைய, சென்னை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தவர் எல்லிஸ் பிரபு. அவரு ஒரு கேம்பெல் அப்படிங்கிற ஒருத்தர், அவன் ஆந்திராவில் தெலுங்கு மொழிக்கான இலக்கணத்தை எழுதுறார். அதுக்கு அவர் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையில் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், தென்னிந்திய மொழிகள் எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தது என்று சுருக்கமாக கொஞ்சோண்டு சொல்லியிருக்கிறார். அது இவருக்கு முன்னாடி. ஆனால் கால்டுவெல் அவருக்கு ஆச்சரியம், பிரமிச்சு போய் அவர் தமிழ் சமஸ்கிருதம் எல்லாமே கற்றுக்கிறார். கற்றுக்கிட்டு அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னால், இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மொழிகள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவை. ரொம்ப முக்கியமான வரி, இவை சமஸ்கிருதத்திலிருந்து பிறக்காதவை. அது வரைக்கும் இந்தியாவில் இருக்க மொத்த மொழியும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தவைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சமஸ்கிருதத்திலிருந்து பிறக்காதவை அப்படிங்கிறத தெளிவா அந்த அதாவது கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ், கம்பேரிட்டிவ் கிராமர், அந்த அந்த நூலில் அதை தெளிவுபடுத்துறார். அதுல கூடுதலா இன்னும் ஒரு வேலை செய்கிறார். இருக்கிற தென்னிந்திய மொழிகளில் தமிழ்தான் மிகவும் வளமானது. அந்த தமிழ் என்பது தனித்து இயங்கும், சமஸ்கிருதத்தோட உதவி அதுக்கு தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த தமிழ் என்பது has lavishly donated, வாரி வழங்கி இருக்குதான் வார்த்தைகளை சமஸ்கிருதத்துக்கு. தமிழை அவ்வளவு புகழ்ந்து அவர் எழுதியிருக்கிறார். 1856 அந்த நூல் வருது, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஆனா என்ன பாருங்க, அப்ப தொல்காப்பியம் முழுமையா பப்ளிஷ் ஆகல, கிடைக்காது. அப்படி ஒரு நூல் இருக்கிறத அவர் அறிவாரான்னு தெரியல. தமிழ்ல நன்னூல் தவிர இலக்கண நூல் அப்ப கிடைக்காது, யாருக்கும் இல்ல. அவரும் அது ஒண்ணுதான் பார்த்திருப்பாரு. 1922 சிந்துவெளி நாகரிகத்தை தோண்டி எடுத்தாங்களே, ஜான் மார்ஷல் சொன்னாரு, ஆஹா ஒரு டிராவிடியன் கல்ச்சர் இங்க இருந்திருக்குன்னு. ஃபாதர் ஹிராஸ் சொல்லுவாரு, 1922 தோண்டி எடுக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்துக்கு இது ஆர்கை தமிழ், பழைய தமிழ்னு ஃபாதர் ஹிராஸ் சொல்லுவாரு. இதெல்லாம் ரொம்ப பின்னாடி. 1922 பிறகு நான் பேசுறது 1856. இந்த அறிவெல்லாம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதன், ராபர்ட் கால்டுவெல்ங்கிற மனிதன்
இந்த மொழிகள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவை, அதுல தமிழ் என்பது வளமார்ந்த மொழின்னு நிறுவனதோட, நண்பர்களே ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தியை சொல்றேன். தமிழர்கள்ங்கிறதுல பறையருங்கிற சமூகத்தை சேர்க்கவே இல்லை. அது வரைக்கும் மட்டுமில்ல, 1930கள் வரைக்கும் கூட சேர்க்கல. அதன் பிறகுதான் தமிழ் சமூகத்துல இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் சேருது. தந்தை பெரியாருக்கு இந்த இடத்துல உண்மையிலே நம்ம நன்றி சொல்லணும். 1928ல இருந்து 1938க்குள்ளார 10 வருடத்துல 25 ஆதி திராவிட மாநாடு நடத்தி, திராவிடர் ஆதி திராவிடர் எல்லாம் ஒரே இனம்ங்கிறத நிறுவறதுக்காக தந்தை பெரியார் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தினாருங்கிறது முக்கியமானது. இப்ப கால்டுவெல்லுக்கு வருவோம். கால்டுவெல்லு அதுல என்ன சொல்றாருன்னா, பறையர்கள் என்பவர்களும் திராவிடர்களே, இங்க எல்லா சாதியும் திராவிடர்கள், அந்த சமூகமும் திராவிடர்கள் தான், இவர்கள் வேறுபட்டவர்கள் இல்லைன்னு முதன்முறையாக ஆய்வின் அடிப்படையில் சொன்னவர் ராபர்ட் கால்டுவெல். இப்ப என்ன உங்கள்கிட்ட வம்பு பண்ணுவாங்கன்னா, திராவிடர்னு நீங்க திராவிடர்னு சொல்றீங்க, திராவிடம்னு சொல்றீங்களே, தமிழ இங்க தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் ஏத்துக்கிட்டாங்களா, கன்னடர்கள் ஏத்துக்கிட்டாங்களா, மலையாளிகள் ஏத்துக்கிட்டாங்களா? திராவிடர்களை சொல்ல நீங்க தமிழர்கள் மேலதானே திணிக்கிறீங்க அப்படியெல்லாம் ரொம்ப அறிவார்ந்து பேசுவதை போல பேசுவாங்க. அவன் எப்படிங்க ஏத்துக்குவான்? தமிழை மட்டுமே குறித்த சொல் திராவிடம். ராபர்ட் கால்டுவெல் எழுதின புத்தகத்துல தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தெல்லாம் இரண்டாம் நிலைக்கு வைத்துட்டு தமிழை உயர்த்தி பேசுறாரு. திராவிடம்ங்கிற சொல்லு தமிழர்களுக்கானது, தமிழுக்கானதுங்கிற உணர்வுல இருக்கிறாங்க அந்த தென்னிந்தியாவில் பிற மொழியாளர்கள். அதோடு மட்டும் இல்லாம அது களத்துக்கு வரும்போது பெரியார் அந்த திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்தும் போது அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அடுத்த கட்டத்தில் பெரியார்லாம், அதுக்கும் விதை போட்டவர் ராபர்ட் கால்டுவெல் தான். ராபர்ட் கால்டுவெல் சொல்றாரு, தென்னிந்திய மக்கள் மண்ணின் மைந்தர்கள், ஆரிய பிராமணர்கள், வந்தேரிகள், அவர்கள் தென்னிந்திய மக்களை சூத்திரர்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள், சூத்திரர்கள் ஆக்கினார்கள் என்று அதை எழுதின உடனே உயிர் வந்துடுச்சு இங்க இருந்தவங்களுக்கு. அப்படியே நிமிந்தாங்க இங்க இருக்கிறவங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் அன்னைக்கு நாங்கள் திராவிடர்கள், ஆதி திராவிடர்கள் என்று அறிவிச்சார். 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும்போது அயோத்திதாசர் எங்களை சாதி இல்லாத திராவிடர்கள் என்று பதிவு செய்யுங்கள்னு சொன்னாரு. எவ்வளவு முன்னாடி பாருங்க. 1881 1910 சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அயோத்திதாசர் பதிவு செய்ய மனு கொடுக்கிறார். 1885 ஒரு திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த திராவிடர் கழகம் இல்ல, 1885 உருவாக்குனவங்க யாரு? அவர் ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் அயோத்திதாச பண்டிதரும் அதை உருவாக்குறாங்க. அப்ப நீதி கட்சி எல்லாம் பின்னாடி தான் வருது. இதெல்லாம் ரொம்ப முன்னாடி. திராவிட பாண்டியன் அது இதுன்னு திராவிட 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 நெஞ்ச நிமித்துட்டாங்க. நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், ராபர்ட் கால்டுவெல் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்றாருன்னா, இந்த பாருங்க அந்த நூல்ல சொல்றாரு, தமிழுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு தமிழ், இன்னொன்னு திராவிடம். இந்த ஐயருக்கு சொல்றாரு, அவர் சொல்றாரு, புள்ள சொல்றாரு, சபாபதி நாவலர் சொல்றாரு, தமிழுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு தமிழ், இன்னொன்னு திராவிடம். எதுக்கு 2 பேரு? தமிழை தமிழ்னு சொல்லிடுறேன், இந்த திராவிடங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறேன். தென்னிந்தியாவில் இருக்கிற இந்த மொழி குடும்பத்துக்கு திராவிட மொழி குடும்பம்னு பேர் கொடுக்கிறேனேங்கிறாரு. தமிழை தமிழ் என்று அழைப்போம், திராவிடம்ங்கிற சொல்லு தமிழுக்கான பேர் தான் எல்லா இடத்துலையும். இன்னைக்கு கோயில்ல கும்பாபிஷேகத்தப்போ ஒசக நின்றுக்கிட்டு சமஸ்கிருதத்துல முழங்கிட்டு திராவிடம் அப்படிமா, உடனே நம்ம ஆட்கள் தமிழ்ல பாடுவாங்க கும்பாபிஷேகத்துல ஒசக்க குடமுழுக்குல. அப்ப இந்த சொல்லை
அந்த மொழி குடும்பத்தை குறிப்பதற்கான சொல்லாக ஆக்கினவர் யாருன்னு கேட்டா ராபர்ட் கால்டுவெல். அப்ப தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு, கன்னடம் இவற்றை பேசக்கூடிய அந்த மொழியாளர்கள் திராவிடர்கள்னு பேர் பெறுறாங்க. அப்படி வருது அது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த மண்ணின் மக்கள், அதாவது திராவிடர்கள்னு அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு, அவரு ரெவரண்ட் ஜான் ரத்னம் சொல்றாரு. இந்த இவங்க இந்த பெரியார விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா ஆரிய பார்ப்பனர்கள் பொங்குறான், வடநாட்டு சனாதனவாதிகள் எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிட்டோம், இந்தியா பூராவும் சனாதனம் மீண்டும் நிறுவப்படும் 2025 அல்லது இன்னொரு 15 வருஷத்துல 1925 RSS நிறுவப்பட்டது, 100வது வருஷம் வருது. சனாதனம் நிலவும் இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் படைத்து விடுவோம் அப்படின்னு அவன் நிற்கும் போது தமிழ்நாடு மட்டும் முறைக்குது, கையை கட்டிக்கிட்டு இங்க வரவிட மாட்டேங்குது. அப்ப இங்க தமிழ்நாட்டுல 2 தகர்க்கணுங்கிறான். ஒண்ணு பெரியார் என்ற பிம்பத்தை தகர்க்கணும், 2வது திராவிட கருத்தியலை தகர்க்கணும். இது 2ஐயும் நீங்க தகர்த்து கொடுத்தீங்கன்னா சனாதனத்தை நாங்கள் நிறுவி விடுவோம், இந்து ராஷ்டிரம் RSS தொடங்கி 100வது வருடத்தில் வந்து விடுங்கிறான். அவன் உள்குத்தவ விட்டுருக்கான். இப்ப பெரியார்ங்கிற பேரை உடைக்கிறதையும் இங்க சனாதனம் அதாவது திராவிடம்ங்கிற கருத்தியலை தகர்க்கிறதுக்கும் அவன் உள்குத்தவ விட்டுருக்கான். அந்த குத்தவை எடுத்தவங்க தான் இப்ப பெரியார் மேல தகராறுலாம் பண்ணிக்கிட்டு அவர் பேரை உடைச்சிடணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப வேடிக்கையெல்லாம் இருக்கு. அவர் இப்ப சிலர் இப்படி கேட்குறாங்க, 1917 நீதி கட்சிக்கு திராவிடன்னு பேர் வைக்கிறாங்க, நீதி கட்சியின் இதழுக்கு திராவிடன்னு. அதே நேரம் நீதி கட்சி அங்க ஆந்திராவில் ஆந்திர பிரகாசிக்கான்னு பத்திரிகைக்கு பேர் வைக்குது, திராவிடன்னு தமிழ்நாட்டில் இந்த பேரை வைக்கிறார்கள், அங்க ஆந்திர பிரகாசிக்கா என்று பேர் வைக்கிறார்கள்னு. 1917 1/6/1917 ஒரு கூட்டம் நடக்குது. 3 நாள் பேசுறாங்க நீதி கட்சி தலைவர்கள்லாம் உட்கார்ந்து. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பத்திரிகைக்கு ஒரு பேர் வேணும், ஆனால் அந்த பெயர் பார்ப்பனர் அல்லாதார் எல்லாரையும், அது மேல் சாதி கீழ் சாதி ஒடுக்கப்பட்ட சாதி எல்லாரையும் குறிக்கக்கூடிய ஒற்றை சொல்லாக இருக்க வேண்டும், அப்படி ஒரு பேர் நமக்கு வேணும் என்று 3 நாள் டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க, திராவிடன். அந்த திராவிடன்கிற சொல்லு ஒட்டுமொத்த மக்களையும் பார்ப்பனர்கள் தவிர குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும் சொல்லி சிந்திச்சு அந்த பேரை வச்சாங்க 1917. அதே மாதிரி 1922 அவரு சட்டமன்றத்தில் MC ராஜா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர், அவரு என்ன சொன்னாரு, பறையர் என்றும் பல்லர் என்றும் எங்களை இனி அழைக்க கூடாது, ஆதி திராவிடர் என்றுதான் அழைக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் கொடுக்கிறாரு. MC ராஜாவினுடைய தீர்மானத்தை ஏற்று 1920 நீதி கட்சி ஆளுதுங்க. அதை ஏற்று இனிமேல் பல்லர் பறையர் என்று அழைக்கக்கூடாது, ஆதி திராவிடர்கள் என்று குறிப்பிடப்பட வேண்டும் என்று தீர்மானம் ஏற்கப்பட்டது. அந்த ஆதி திராவிட தலைவர்கள் விரும்பி கேட்டு தீர்மானம் போட்டு வாங்கின வார்த்தை. ஆனா மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பாருங்கள் இங்கு உள்ள அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி திராவிடர் திராவிடன் என்ற சொல்லி திணித்திருக்கிறார்கள், ஆனால் அதே நேரம் ஆந்திராவிலே ஆதி ஆந்திரர் என்று பெயர் அப்படின்னு சொல்லி, இது ஏதோ வன்மமா இந்த தலைவர்களெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஆதி திராவிடர் திராவிடர்ங்கிற வார்த்தைய திணிச்சது மாதிரி ஏது மரியாதை பையன்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட என்ற சொல்லை ஏற்று, திராவிடர்கிற சொல்லை ஏற்று தமிழினம் மட்டும்தான் போராடியது. அது ரொம்ப முக்கியமானது, அது ஒரு போராட்ட சொல். திராவிடங்கிறது ஒரு போராட்ட சொல்ல தமிழினம் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டது. அங்க கேரளாவில் அது நடக்கல. ஏன் நடக்கலன்னு சொன்னா, என்னங்க எப்படிங்க அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரியெல்லாம் எதுக்கணுங்கிறாங்க, அந்த திராவிடர்ங்கிற சொல்ல கேட்டா பயமா இருக்குங்க. பெரியார் தான் சொல்றாருல்ல, அவரு திராவிடம் என்ற சொல் ஆரிய எதிர்ப்பு,
வேத எதிர்ப்பு, இதிகாசங்கள் எதிர்ப்பு, சாஸ்திரங்கள் எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, சாதி ஏற்றத்தாழ்வு, சாதி முறை எதிர்ப்பு, அத்தனையையும் எதிர்க்கிறோம். பார்ப்பனிய எதிர்ப்பு, ஆரியத்தின் அரசியல் வடிவமான இந்திய தேசிய எதிர்ப்பு என்று எல்லாத்துக்கும் ஒற்றை சொல் திராவிடம்னு சொன்ன உடனே அரண்டு போறான். ஐயோ, நாங்கெல்லாம் நம்பூதிரியா கடவுளா இல்லைன்னு நினைக்கிறோம். சங்கர நாயர் அவர் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆயிடுறாரு. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆன உடனே அவரு அங்க கேரளாவில், ஏடா சங்கரா, ஒரு நம்பூதிரி வந்துட்டு, ஏடா சங்கரா, நீ உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாமையாடா அப்படின்னு நீதிபதி உள்ளாரேன்னு ஒட்டியாந்து காலில் விழுந்து, ஆமா சாமி, எல்லாம் உங்க கடாட்சம், நீங்க உள்ள சூழ்நிலையை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அங்க உள்ள நிலைமை வேற. அதாவது மூத்த ஒரு குடும்பத்துல மூத்த நம்பூதிரியை தவிர எந்த நம்பூதிரிக்கும் திருமணம் கிடையாது. கேட்டா மன்னருக்கு சேவை செய்ய. அதனால எந்த வீட்டில் வேணாலும் புகுந்து எந்த பெண்ணையும் அவன் தன் மனைவியாக கொள்ளுவான். அந்த செருப்பு கழட்டி போட்டு போனா அவளுடைய கணவன் ஒருத்தன் இருந்தா அவன் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கணும். அவனை மிரட்ட முடியாது, விரட்ட முடியாது. இப்படி நிலைமை இருந்த இடத்துல நீங்க திராவிடம்ங்கிறத ஏத்துக்குங்கன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? ஆந்திராவில் எப்படி ஏத்துக்குவாங்க? அது தமிழை குறிக்கும் சொல், தமிழர்களை குறித்த சொல். அது பார்ப்பனிய மறுப்பு சொல். எங்களுக்கு வேண்டாண்டா சாமின்ட்டான். இதுதான் அதை ஏற்காததனுடைய அந்த வரலாறு. இப்ப இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு பண்ணிடுறேன். அதாவது திராவிடருங்கிறத பற்றி பெரியார் என்ன சொல்றாருன்னு தோழர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். திராவிடருங்கிறத பெரியார் வரையறுக்கிறார். 1945 ஈரோடு மகாஜன ஹைஸ்கூல்ல அவர் சொற்பொழிவாற்றுறார். ரொம்ப முக்கியம் தோழர்களே. எல்லாருமே திராவிடம்னா, அதாவது இந்த பையன்களுக்கு தேடி போய் படிக்க முடியாது, அவங்களுக்கு அந்த நூல்கள் கிடைக்கவும் செய்யாது. ஆனா அவங்களுக்கு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இந்த 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 உரிமை காக்கும் போர்ல நின்னவங்க மேல ஒரு ஒரு ஆத்திரத்தை உண்டாக்குறது. பெரியார் சொல்றார் 1945 நாங்க திராவிடம்னு சொல்றோம், திராவிடர்னு சொல்றோம். இது ஒரு புது பிரிவை உண்டாக்குவதற்காக அல்ல, இது ஒரு கற்பனையான சொல்லும் அல்ல, இது ஆராய்ச்சி சுவடிகளில் உள்ளது. வரலாற்று அறிஞர்கள் சொன்னதான், ஆராய்ச்சி சுவடுகளில் உள்ளது. இது வெகு காலத்திய உண்மை. திராவிடருங்கிறது அந்த அவரு இன்னொரு இடத்துல சொல்றாரு, மக்கள் எல்லாம் இனங்களாக பிரிக்கிறாங்க. அதுல ஆரியர்கள், திராவிடர்கள், மங்கோலியர்கள், நீக்ரோக்கள் என்று இனங்களாக பிரித்திருக்கிறார்கள் அறிஞர்கள். அதை வேற ஒரு கட்டுரையில சொல்றார். அவர் சொல்றாரு, நாங்கள் திராவிடருங்கிறத இப்போது ஞாபகப்படுத்துகிறோம். அதுதான் உண்மை, நீண்ட காலமா இருக்குது. இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறோம்னா, 4ஆம் ஜாதியாக, 4ஆம் ஜாதினா சூத்திரர், 5ஆம் ஜாதியாக பஞ்சமர், தற்குறிகளாக, கூலிகளாக, ஏழைகளாக, அந்நிய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களாக நாம ஏன் துன்பப்படுறோம்னா, நாம் திராவிடர் என்பதை அறியாததால், உணராததால், அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்காததால்னு அவர் சொல்றாரு. நாம பிறவி இழிமக்களாய் இருக்கிறோம். திராவிடர் என்று நினைவு கொள்ளாததால் ஆரியன் வசப்பட்டு ஆரியத்திற்கு, ஆரிய மதம், கலை, ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு அடிமைப்பட்டது அல்லாமல் வேறு காரணம் சொல்ல முடியும்? ரொம்ப முக்கியம் இந்த வரி. இழிவு நீங்க நாம் ஆரியத்தை உதறி தள்ள வேண்டும். ஆரியத்தை உதறி தள்ளுவதற்குத்தான் நம்மை நாம் திராவிடர் என்று சொல்லிக் கொள்வதாகும். அவர் சொல்றாரு, ஒருத்தன் இஸ்லாமியன் ஆயிட்டான்னா, எப்படி ஒருவன் பறையனாய் சக்கிலியாய் இருப்பவன் அவன் இஸ்லாம் என்றாகிவிட்டால் அந்த பறையர் தன்மை, சக்கிலித்தன்மை உடனே ஒதுங்கி விடுகிறது. மதம் மாறினவன காணாம போயிடுது. அதே போல அறியாமையால் ஆரியத்தில் சிக்குண்டு கீழ்மகனான மக்கள் தங்களை திராவிடர் என்று சொல்லிக் கொண்டாலே சரிசமமான மக்களாகி விடுகிறார்கள். அவர் சொல்றாரு, அந்த பிற்படுத்தப்பட்ட சில சாதிகள்லேருந்து
ஒடுக்கப்பட்ட சாதிகள்லேருந்து சக்கிலியர் வரைக்கும் எல்லாம் திராவிடர்கள் என்றால் ஒன்று அப்படிங்கிறத அவரு அதில் சொல்லிட்டு அவரு இன்றைய இழிவிலிருந்து தாழ்மையிலிருந்து முன்னேற முடியாமல் செய்யும் முட்டுக்கட்டையிலிருந்து மீண்டு தாண்டி செல்ல நமக்கு ஒரு குறிச்சொல் வேண்டும். அது ஒரு குறிச்சொல், அது நமக்கு ஒரு சொல், அது குறிச்சொல். அந்த சொல் நம்மையெல்லாம் ஒன்று என்று அறிவிக்கிறது. இந்த சனாதனத்தை தகர்த்து முன்னேறுவதற்கான ஓர்மையை உருவாக்குவதற்கான ஒரு அடையாள சொல் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதுல கூட டவுட் கேட்கிறவங்களுக்கு அவரே பதில் சொல்றாரு பெரியாரு. திராவிடர்னா அது ஒன்றும் தமிழ் சொல் இல்லை, திராவிடம் தமிழ் சொல் இல்லை எங்களுக்கு. அதுக்கு பெரியார் கேட்கிறாரு, காப்பி கூட தான் தமிழ் சொல் இல்லை, காப்பி குடிக்காம இருக்கானான்னு கேட்கிறாரு. காப்பி குடிக்கிறான்ல, பாகிஸ்தான்னா என்ன? அது இங்க இருக்கக்கூடிய இந்த உயர் சாதி பார்ப்பன இந்துக்கள் தேர்ந்து இஸ்லாமிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு அமைப்பு தானே பாகிஸ்தான் என்பதையெல்லாம் இதுல சொல்லிட்டு கடைசியா இன்னொரு கட்டுரையில சொல்றாரு. குடியரசு நாம் ரொம்ப முக்கியம் எல்லாம் சொல்றாரு. நான் சூத்திரம் கிடையாது, ஆகவே நான் திராவிடரு. நான் இழிசாதி கிடையாது, திராவிடரு. எல்லாம் வகை வகையா சொல்லக்கூடியவர். நாம் இந்தியர் என்பதை மறுக்கிறபடியாலும் இன உணர்ச்சியும் எழுச்சியும் பெற வேண்டுவதாலும் திராவிடர் என்னும் பெயரை கொண்டோம் அப்படின்னு எழுதுறாரு. நாங்க இந்தியர் கிடையாதுங்கிறாரு அவரு. அவர் பெரியார் பல விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அவர் கடைசியா தீர்வுக்கு வரும்போது சொல்லுவார், பெரியார் சொல்லுவாரு, ஐயோ 1973 உங்களை எல்லாம் சூத்திரர்களாக விட்டு விட்டு சாகிறேனே அப்படின்னு வருந்துறாரு. 1973 அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, சாதி ஒழிப்பு தான் அவருக்கு முதன்மை குறிக்கோள், அதற்கான வழிமுறை தான் தமிழ்நாடு பிரிவினைங்கிறது. சாதியை ஒழிப்பது என்பது செங்குத்தான வழுக்குப்பாறையில் தலைகீழாக ஏறுவதை விட கடினமானது. செங்குத்தான பாறையில தலைகீழாக ஏறுவதை விட கடினமானது. அதை ஒழிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது, தமிழ்நாட்டில் மாநில அரசுக்கு கிடையாது. அந்த அதிகாரம் டெல்லியில் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால், இந்த வர்ணாசிரம இந்த ஒடுக்குமுறையை ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து பிரிய வேண்டும் அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறார். பெரியார் ஏன் பிரிவினையை ஆதரித்தார் என்றால், இந்தியாவுக்குள் இருந்து கொண்டு சாதியை ஒழிக்க முடியாது என்று அவர் கருதிதான் தமிழ்நாடு பிரிய வேண்டும் அப்படிங்கிற தீர்வை அவர் முன்வைக்கிறார். எத்தனை வகையில இந்த சாதி சமத்துவத்தை பேச முடியுமோ இன்னைக்கு அவர் பேரை சொல்றவங்க தான். அதுக்கு அடுத்தது அன்னைக்கும் நீதி கட்சியும் சரி, அதற்கு அடுத்தது காமராசர் காலத்திலும் சரி, அண்ணா காலத்திலும் சரி, அல்லது கலைஞர் கருணாநிதி காலமாக இருந்தாலும் சரி, அல்லது இனிவரும் காலமாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டத்திற்கு பின்னும் சமத்துவம் கோரும் அந்த செயல்பாட்டுக்கு பின்னாலும் தந்தை பெரியார் இருக்கிறார். தந்தை பெரியார் 1 நூற்றாண்டு வரலாறை வடிவமைத்திருக்கிறார். எதிர்காலத்தில் சனாதனம் என்பதை சிதைக்கப் போவதும் பெரியாருடைய கருத்தியல்தான். ஆகவே இந்த 50வது நினைவு நாளில் தந்தை பெரியார் அவர்களை போற்றுகிறோம். வருங்காலத்தில் சனாதனத்தை எதிர்த்த போரில் தந்தை பெரியாரை கருவியாக கையில் ஏந்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.